இன்னைக்கு ஆடி 3வது வெள்ளிக்கிழமை காலையில் விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் மட்டும் விளக்கேற்றி வச்சுட்டு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் நான் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு பானகம் தான் செஞ்சுருந்தேன். பொதுவாக ஆடி மாதம்னு சொன்னாலே பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற அம்மனை இன்னும் விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் பெண்கள் தான் அம்மன் கோவிலையும் வேப்ப மரத்தையும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்போம். ஆடி அப்படிங்கிறது ஒரு தெய்வ குல பெண் அப்படின்ற மாதிரியும் அந்த பெண் பார்வதி தேவி ரூபத்துல வந்து சிவபெருமானை நெருங்க முயற்சித்ததாகவும் சொல்லப்படுது. சிவபெருமான் கிட்ட அந்த பெண்ணு நெருங்க நெருங்க ஐயனுக்கு ஒரு கசப்பு சுவை உணர்ந்ததுனால வந்திருக்கிறது பார்வதி தேவி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால கோவத்துல ஆடி அழிக்க நினைச்சாலுமே மன்னிப்பு கேட்டதுனால மன்னிச்சிருந்தாலும் சக்தி தேவி ரூபத்துல வந்ததுக்கு தண்டனையா தான் உணர்ந்த கசப்பு சுவையுள்ள வேம்பு மரமா பூலோகத்துல பிறக்க சபிச்சுட்டாரு. ஐயனுடைய சாபத்துக்கு மட்டும் உடனே விமோக்ஷனம் உண்டு. அந்த சாப விமோக்ஷனம் தான் வேப்ப மரத்தை ஆதிபராசக்தியோட மறு உருவமா வணங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.